ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 143 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே டான் ஐ எம் கவுண்டிங் ஆன் யூ அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நருட்டோ ஆசுமா அண்ட் குரனாய் பார்த்துட்டு இங்கே என்னதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்பான். நருட்டோன்னு வாய்ஸ் மட்டும்தான் வரும். பார்த்தா அங்கே இருக்க எல்லா இன்சார்ஜஸுமே பெயிண்ட் ஆகி கிடப்பாங்க. இந்த இடத்துக்கு மெடிக்கல் காப்ஸ்லாம் வந்துடும். நருட்டோக்கு ஒன்றுமே புரியாது இங்கே என்னதான் நடக்குதுங்க மாதிரி தான் அவனோட தாட் இருக்கும். டான் எதையோ மோப்பம் முடிச்சுட்டு ஓடும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிஜுனே சொல்கிறது என்னன்னா, நமக்கு மற்ற பிரிசனர்ஸ் மேலே கன்சர்ன் வைக்காதீங்க, நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது மிசுகி மட்டும்தான், அவனை மட்டும் கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல அவனை தான் தேடி போவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டான் ஸ்டாப் ஆயிரும். இவன் இங்க எங்கேயோ தான் பக்கத்துல இருக்கான்னு சொல்லி சீசனே ஆர்டர் கொடுப்பாங்க. பார்த்தா ஃபூஜின் அண்ட் ரைஜின் அட்டாக் பண்ணுவானுங்க. இந்த இடத்துல கூட அவங்களுக்கு கன்சர்ன் எது மேலனா ஃபுட் மேல தான் இருக்கும். இவங்களை தோக்கடிச்சா நமக்கு ஃபுட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இவனுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்கன்னு தான் சீசனே சொல்லுவாங்க. ஃபூஜின் அண்ட் ரைஜின் கிட்ட சீசனே மிசுகி எங்கன்னு கேட்பாங்க. பார்த்தா பின்னாடியே நிப்பான். நான் என்ன அவ்வளோ பாப்புலர் ஆயிட்டனான்ட்டு ஒரு லுக் விடுவான். ஈவில் லுக் பயங்கரமா இருக்கும். அடுத்த நாள் ஒக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. ஒரோச்சிமாருவோட டீடைல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல இவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு திங்க் பண்ணுவாங்க. அந்த டைம்ல மெடிக்கல் காப்ஸ் சேர்ந்த ஒருத்தர் வருவாரு. ஆசுமா அண்ட் குரனாயே எப்படியும் நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. சுனாடே போய் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ணுவாங்க. மெயினா அவங்களோட இவ்வளோ பவர் தெரியாம நான் உங்களை தாட்டினது தப்பு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்பாங்க. நான் வந்து என் கார்டை டவுன் பண்ணிட்டேன், அதான் பிரச்சனையே அப்படின்னு பாரு ஆசுமா. இந்த ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு தெரியும் அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டேஜஸா புடிச்சு வச்சுட்டு மிரட்டி தான் இவங்களை டிஃபீட் பண்ணிருப்பாங்க. குரனாய் மெயினா இவங்க ரெண்டு பேருமே நாக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை கேட்பாங்க. சுனாடே எதுவுமே பேச மாட்டாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா குரனாய் இருந்துட்டு இது ஒன்னும் நார்மலா அப்படிதான் நடக்கணும்னு நடந்த விஷயமாய் தெரியல, இதுக்கு பின்னாடி ஏதோ பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆசுமா பாத்தீங்கன்னா இவ்வளோ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புளை வந்து எஸ்கேப் பண்றதுக்கான ஒரு ஐடியாவை கொடுத்து யாரோ கிளப்பி விட்ட மாதிரி இருக்கு. மிசுகி அந்த நாயே தான் இந்த வேலையை பார்த்துருப்பான் அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன் ஆவார். இந்த இடத்துக்கு நருட்டோ வருவான். நார்மலா கிடையாது, ஏகப்பட்ட மெடிக்கல் காப்ஸ் அவனை பிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. இந்த இடத்துல சுனாடே கிட்ட இதுக்கு பின்னாடி ஒரோச்சிமா தானே இருக்கான், நீங்க பேசுன நானே கேட்டேன் அப்படின்பா. அந்த பிளாஷ்பேக் இன்சிடென்ட்ஸை காட்டுவாங்க. நருட்டோ சரி இதெல்லாம் மறந்துருங்க அப்படின்பா. இந்த ஒரு பாயிண்ட்ல சுனாடே அவனை விட சொல்லுவாங்க. மெடிக்கல் காப்ஸ் விட்டோன்னையுமே நருட்டோ ஓடிடுவான். நருட்டோ புலம்பிட்டே போவான். இந்த ஒரு பாயிண்ட்ல எந்த இன்டென்டோட போறேன்னு சொல்லி சுனாடே கேட்பாங்க. ஒரோச்சிமாருவை கண்டுபிடிச்சு சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வர போறான் அப்படின்பா. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் படுத்து சுனாடேக்கு. இந்த விஷயம் எல்லாம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது, ஒரு கெனினால இது எப்படி ஹேண்டில் பண்ண முடியும், நான் உனக்கு கொடுத்த மிஷனை மட்டும் ப்ராப்பரா பாடுறான்னு பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா டான் வரும். சுனாடே கிட்ட சிஜுனேவை பத்தி விஷயத்த சொல்லும். சிஜுனேவை பத்தியான்னு சொல்லி சுனாடே கேட்கும்போது நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல, ஆனா சிஜுனே ஏதோ பிரச்சனையை மாட்டிக்கான்னு வேணா தெரியுது, இதுக்கும் காரணம் ஒரோச்சிமாருவா தான் இருக்கும், அவனை நான் கொல்லாம விட மாட்டேங்கிற மாதிரி பயங்கர டென்ஷன் ஆயிட்டு அவனை நான் ஏதாவது பண்ணியே தீர்வேன், சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வந்தே தீர்வேன்ட்டு ஷவுட் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல கூட சுனாடே சொல்றத கேட்க மாட்டான். டான் எனக்கு வழியை மட்டும் காட்டு அப்படின்ட்டு அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவான். இந்த விஷயத்துக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மெஷர் பண்ணியாகணும்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ககாஷி ரெண்டு பிரிசனர்ஸோட வருவாரு. என் மிஷனை முடிச்சுட்டு வரும்போது இவனுங்க ரெண்டு பேரும் என் கையில சிக்கினாங்கன்னு தூக்கி போடுவாரு. சொல்ல போனா இப்ப இருக்க ஸ்டேட் ரெஸ்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு, திரும்ப நருட்டோ ஏதாவது பண்ணானான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். பாத்தீங்கன்னா இப்ப நாச்சி ஒரோச்சிமாருக்கு லிங்க் ஆன மாதிரியான ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்துச்சு அப்படின்ட்டு சிஜுனே கொஞ்ச நேரம் மட்டும் பொறுமையா இரு, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்ட்டே போவான் நருட்டோ. நருட்டோ எங்க இவ்வளவு வேகமா போறான்ட்டு இருக்கா பாப்பாரு. மிசுகியும் அந்த லெஜெண்டரி இடியட் பிரதர்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க நிஞ்சா டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல மிசுகின் பா சிஜுனே அடுத்த சீன்லயே டானும் நருட்டோவும் அவளை தேடி வருவாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல சாஸ்கே, நான் உன்னை கண்டுபிடிச்சே தீர்வேண்டா அப்படின்பா நருட்டோ. மிசுகி அவனோட ஃபியான்சே வீட்டுக்கு போவான். அவ பேரு சுபாக்கி. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு அவ வீட்டுல தான் பாத்தீங்கன்னா போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சாப்பாட்டை பத்தி தான் ஃபூஜின் அண்ட் ரைஜின் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்காத மாதிரி தான் மிசுகி ஆக்ட் பண்ணுவான். சுபாக்கி இருந்துட்டு மவுண்டைன் சைடு நிறைய ஆன்பு பிளாக் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தேன், என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்பா. மிசுகி எதை பத்தியுமே பேச மாட்டான், அமைதியாவே இருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல போறது இல்ல கரெக்டா அப்படின்னு கேட்பா. மெயினா இவளுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரோச்சிமாரு கூட இவனுக்கு இருக்க டீலிங் பத்தி தெரியும். அதனால இந்த வில்லேஜ் நீ இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா அதே மாதிரி தான் இருக்கு, ஆனா ஏகப்பட்ட பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு பயங்கரமா அழுவா. அவன் எவ்வளவு மோசமானவன் தெரியுதுல, அவன் கூட ஏன் உனக்கு இந்த ஒரு சகவாசம், நம்ம வில்லேஜ் சேர்ந்த நிறைய பீப்புள்ஸ் அவன் கொண்டிருக்கான், அதுன்னு மட்டும் இல்லாம நம்ம தேர்ட் ஹோக்காகவே கொன்னுட்டான்ட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி சுபாக்கி அழுவா. இப்போ கூட நமக்கு நேரம் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வாழ்றதுக்கு, இந்த ஃபோலிஷ்னஸான ஐடியாஸ் எல்லாத்தையுமே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த ஒரு பாயிண்ட்ல இந்த டைம்ல என்ன அந்த ஒரு 9 tailed brat வந்து
வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவான் நருட்டோவை. சுபாக்கி இருந்துட்டு அந்த பையன் தான் அவன் லைஃபே ரிஸ்க் பண்ணி நம்ம வில்லேஜையே காப்பாத்துனது அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டோன்னே மிசுகி ரொம்ப இரிட்டேஷன் ஆவான். நீ சொன்ன மாதிரி அந்த பையன் ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் இல்லை, முதல்ல உன்னோட அந்த முட்டாள்தனமான ஐடியாவை முதல் விட்டுரு அப்படின்னு சொல்லி அழுவாங்க. இந்த பாயிண்ட்ல கூட மிசுகி ரொம்பவுமே ரூடா தான் நடந்துக்குவான். ஓ இப்போ அந்த பையன் உங்க எல்லாத்துக்கும் ஹீரோ ஆயிட்டான் இல்லையா, என்ன சிரிக்க வைக்காத, முதல்ல அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன். ஒரோச்சிமாரு கிட்ட மட்டும் போய் எனக்கான அந்த அல்டிமேட் பவரை கெயின் பண்ணிட்டேன்னா நான் அன்ஸ்டாப்பபிள் ஆயிருவேன், இந்த வில்லேஜுக்கே ஒரு லெசனை கத்து கொடுக்குறேன் பாரு, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே இருக்கு, நீ நானும் நம்மளோட வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலான்ட்டு பயங்கரமா சிரிப்பான். மிசுகிய சுபாக்கி கட்டி பிடிச்சிட்டு எனக்கு தெரிஞ்ச கைண்ட் அண்ட் ஜென்டில்மேன் நீ கிடையாது, தயவு செஞ்சு இந்த ஸ்டூபிட் ஐடியாவை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த ஒரு பாயிண்ட்ல மிசுகி திருந்த மாதிரி தான் தெரியும். பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த ஈவில் லுக் வரும். சுபாக்கியே என்ன பண்ணான்னு காட்டிக்க மாட்டாங்க. அடுத்த சீனே ஒகாகே ஆபீஸ்ல காட்டுவாங்க. நருட்டோவை பத்தி பேசின விஷயங்கள்லாம் கேட்டு இந்த ஒரு விஷயத்துக்கு கேப்பபிளான ஆள் கிட்ட தான் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்கன்ட்டு நருட்டோவை காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா இல்ல உனக்கு அது வேலை கிடையாது, இந்த எஸ்ட்ராங்க் மிஷன் இன்னொன்னு இருக்கு, அதை போய் கம்ப்ளீட் பண்ணுன்னு கொடுத்துருவாங்க. கக்காஷிக்கு பாத்தீங்கன்னா இவங்க என்னடா இந்த வேலை வாங்குறாங்கிற மாதிரி காண்டாகும். இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இருக்கா வந்துருவாரு. எங்க டீம் செய்ய வேண்டிய வேலையில ப்ராப்பரா செஞ்சு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பார்த்தா உனக்கு எனக்கும் ஒரு ஸ்டே இல்லாம தான் லைஃப் போகும் போல இருக்கடா அப்படின்ட்டு இருக்காவோட கையிலேயே பாத்தீங்கன்னா கக்காஷி பாக்கோன சமன் பண்ணி விட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிருவாரு. இந்த விஷயங்கள்ல எதுக்கு பண்றாங்கன்னு இருக்காவுக்கு சுத்தமா புரியாது. உனக்கு ஒரு மிஷன் இருக்குன்னு சுனாடி மிசுகி லெஜெண்டரி இடியட் பிரதர்ஸ் கிட்ட நமக்கு இப்போ ஒன்னும் டைம் கிடையாது, வாங்க சீக்கிரம் போலான்ட்டு போவான். உள்ள அந்த ரூம்குள்ள காட்டுவாங்க. சுபாக்கியை நாக் அவுட் பண்ணிருப்பான். டான் அந்த இன்சிடென்ட் நடந்த பிளேஸ்ல தான் இருக்கும். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்ஷன்ல பாக்கும். ஓ அங்கதான் இருக்கானான்ட்டு நருட்டோ அட்டாக் பண்றதுக்கு போவான். பார்த்தா இருப்பாரு. பாக்கணும் இந்த பாயிண்ட் மேல இந்த விஷயத்தை எங்கிட்ட விட்டுரு, உனக்குமே ரெஸ்ட் தேவைப்படும்ல, நீ வில்லேஜுக்கு போ அப்படின்றவான். நருட்டோ இருக்க இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல தான் பாத்தீங்கன்னா மிசுகியும் இருப்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த லெஜெண்டரி ஸ்டூபிட் பிரதர்ஸ் வந்துட்டு நம்ம ஒரோச்சிமாருவோட இடத்துக்கு தான் போறோம், நம்ம எப்ப போவோம் சீக்கிரமா போயிருவோமான்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்டோட இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்னா அங்க டெலிஷியஸான ஃபுட் கிடைக்குங்கிற மாதிரி. இந்த இடத்துல மிசுகிக்கு நருட்டோ பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ரொம்ப ரேஜ் ஆவான். இது அந்த நைன் டெயில் பிராட்டே தானே அப்படின்பா. இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா இருக்காவை கொல்றதுக்கு போகும்போது என் சென்சை மேல கையை வச்சு அவனை கொன்றுவன் இருப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனோட ஷேடோ கிளான்ஸை யூஸ் பண்ணி போட்டு புரட்டி எடுத்திருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணி பார்ப்பான். இது அந்த நைன் டெயில் ஃபெயிலியர் ஆனவன் தானே அப்படின்ட்டு சிரிப்பான். ராய்ஜின் இருந்துட்டு இந்த நைன் டெயில் டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பான். டேஸ்ட் இல்லாம எப்படா போகும், அது செம டேஸ்டா இருக்குண்டான்பா ஃபியூஜின். நருட்டோ அண்ட் இருக்கா பாத்தீங்கன்னா இவங்களை ட்ராக் பண்றதுக்கு போயிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல மெயினா அவனோட கார்ட் டவுன் பண்ணிடாத, அதுக்கப்புறம் தான் நமக்கு பிரச்சனையே வர ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்கா டீச் பண்ணிட்டு போகும்போது பாத்தீங்கன்னா பாக்கணும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணும். என்ன அவங்க தானான்னு கேட்கும் போது ஆமா ஆனா இது கொஞ்சம் மோசமான ஸ்மெல்லா இருக்கே அப்படின்னு பாக்கும்னு சொல்லும். சுனாடை சைட் காட்டுவாங்க. இதை வச்சுட்டு நான் என்ன பண்றேன்னு பாப்பாங்க. ஆனா இந்த பேப்பர்ல அதிமதுரம் கிராம்பு பட்டைன்ல எழுதி இருக்கு. இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலான்னு நினைக்கிறேன். பிரிசனர்ஸோட கிளாத்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் பண்ணி கிடக்கும். அந்த வகையில ஒரு பிரிசனரோட கிளாத் கிட்ட மோப் முடிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா சீஜுனேவை பாத்துருவான் நருட்டோ. காப்பாத்தி கூட்டிட்டு போவான். மெயினா மிசுகியை வந்து நாங்க எக்ஸாக்டா புடிச்சிட்டோம், இருந்தாலுமே எங்க கைகளை மீறி அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திரும்ப சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க பள்ளத்தாக்குல தானே ஓடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான டைம்ல மேல இருந்து அட்டாக்ங்கிறது நடந்துட்டு என்ன பண்றேன்னு இருக்கா சொல்லுவாரு. நருட்டோ வந்துட்டு இங்க வைட் ஓப்பனா தானே இருக்கு, இங்க என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்பா. மெயினா இந்த பிரிசனர்ஸோட கிளாத்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஆகி கிடக்கு இல்லையா, நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு அதிக டைமையும் கொடுக்கும் அப்படிங்கும் பார்க்கும். அதனால இருக்கா நீங்க சொல்ற பிளான் பிரகாரம் போனோம்னா நம்மளால அவங்கள பிடிக்க முடியாது அப்படிங்கும் பார்க்கும். போய் பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி ஒரு ஷர்ட் தான் கிடக்கும். இப்படி வந்து ட்ராப்ல மாட்டோம் நானே எதிர்பார்க்கலன்னு பார்க்கும்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனிமிஸ் நம்ம பக்கத்தால் தான் இருக்காங்க, அதனால ஜாக்கிரதையாங்கன்னு சொல்லும் போதே ஒரு பெரிய நிழல் அவங்க கிட்ட அப்பியர் ஆகும். பார்த்தா ஒரு பெரிய பாறை விழுகும், எல்லாமே ஸ்கேட்டர் ஆவாங்க. இந்த மாதிரியான அட்டாக்ஸ் நடக்கும் தான் இருக்கா சொல்லியிருப்பாரு. இருக்கா குணாயை எடுத்து வீசுவாரு. உன் பின்னாடி பாரு நருட்டோன்னு சொல்லிட்டு சுஜுனே நீ என்ன அவங்களோட பண்ற அப்படின்பா நருட்டோ. பாத்தீங்கன்னா டே கேர்ஃபுல்லா பாடுறான்ட்டு இன்னொரு குணாயை எடுத்து வீசுவாரு. இருக்கா பாத்தீங்கன்னா மிசுகி இருப்பான். இந்த பாயிண்ட்ல மிசுகி இருந்துட்டு இருக்கா நருட்டோ அப்படின்பா. இவனுக்கு என்னடா நம்மள தெரிஞ்சிருக்குன்ட்டு நருட்டோ இருக்காவை பார்த்து இந்த ஜோக்கர் யாரு இருக்கா சென்சே அப்படின்னு சொல்லி கேட்பான். டே நருட்டோ இது மிசுகிடா அப்படின்பாரு. என்ன இது மிசுகியா, போன தடவை பார்த்ததை விட இப்ப கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கானே அப்படின்பா நருட்டோ. ஒரு நார்மல் க்ளோன் ஜுட்சுலயே ஃபெயிலியர் ஆனவன் தானடா நீ எல்லாம் அப்படின்பா மிசுகி நருட்டோவை பார்த்து. என்ன வெறியேத்தி பார்க்காத அப்படின்பா நருட்டோ. இந்த பாயிண்ட்ல மிசுகி இருந்துட்டு நான் முதல்ல விட இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு இருக்கான்னு சொல்லி கேட்பான். ஆமான் பாரு இருக்கா சென்சேவும். மிசுகி என்ன கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். மிசுகி இந்த பாயிண்ட்ல இவனோட அந்த பிசிக்கு காரணமே நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டல அதுதான் அப்படின்ட்டு தேங்க்ஸ் பண்ணுவான். மெயினா நான் மிசுகி தான் எப்ப கண்டுபிடிச்சேன்னு சொல்லி கேட்பான். இந்த ஒரு பாயிண்ட்ல இருக்கா வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன்டா அப்படின்பாரு. எப்படின்னு சொல்லி கேட்கும் போது எந்த ஒரு டீம் சப்பார்டினேட்ஸுமே அவனோட லீடர் இறந்துட்டாலோ இல்ல இறக்குற கண்டிஷன்ல இருந்தாலோ தான் ஒரு எனிமியை பர்சூட் பண்றதுக்கு போவான். இந்த பாயிண்ட்ல
நீ நடந்துகிட்டதே பெரிய முட்டாள்தனம் தான் அப்படின்பாரு இருக்கா சென்சே. ஒரு டெக்ஸ்ட் புக் ஆன்சரையே கொடுக்குறியடா அப்படின்பா மிசுகி. அதுன்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு டீம் லீடருமே தன்னோட சப்பார்டினேட்ஸ்க்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு டாப் ஹில்ஸ்க்கு தான் இந்த மாதிரியான பிளேஸ்ல போக சொல்லுவாங்க. ஆனா நீ அந்த விஷயத்தை தடுக்கவே இல்ல, உன் ட்ராப்புக்கு எப்படி வந்து நிக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி நின்ன அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுவான். இதை கேட்ட மிசுகியே ஆச்சரியப்படுவான். இதுக்கப்புறமா மிசுகி இருக்கா கூட ஃபைட் பண்றதுக்கு போவான். இந்த ஒரு பாயிண்ட்ல ஃபூஜின் அண்ட் ரைஜினை நருட்டோ கூட சண்டை போட சொல்லுவான். நருட்டோ பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி ஓட சொல்லுவார் இருக்கா. ஆனா நருட்டோ அந்த பேச்செல்லாம் கேட்க மாட்டான், பயங்கரமா பஞ்ச் பண்ணிடுவானுங்க ஃபூஜின் அண்ட் ரைஜின். நீ ஏன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான் மிசுகி. இந்த ஒரு பாயிண்ட்ல கூட இருக்கா பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடுற நருட்டோன்னு தான் சொல்லுவாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ட்டு நருட்டோ அவனோட மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணுவான். ராய்ஜின் இருந்துட்டு என்னடா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானுங்க, ஒரே மூஞ்சியா இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணுவான். இந்த ஒரு பாயிண்ட்ல இதை கவுண்ட் பண்றதுக்கு ஏத்த விரல் என்கிட்ட இல்லைன்னு கேட்கும் போது ஃபூஜின் இருந்துட்டு என்னோட விரலை யூஸ் பண்ணிக்க அப்படின்பா. நீ செம கிளவரா இருக்கியடான்னு பாராட்டுவான். நருட்டோக்கே டென்ஷன் ஆகிக்கிறோம். என்னடா பண்றீங்க நீங்க வழியில குறுக்கால் நிக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லுவான். என்ன நம்ம அவன் வழியில குறுக்கால் நிக்கிறமாமா பிரதர் அப்படின்பா. நருட்டோ மெயினா எனக்கு மிசுகி கூட தான் இந்த ஒரு பிரச்சனைங்க இதே இருக்குன்னு சொல்லும் போது, ஆனா மிசுகி கொஞ்சம் பிஸியா இருக்கானே அப்படின்ட்டு அங்க பார்த்துட்டு இந்த ஒரு இடத்துல நம்ம இவனை போக விட்டோம்னா நமக்கு ஆடம்பரமான சோறு கிடைக்காதே அப்படின்பா ஃபூஜின். இதை கேட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆடம்பரமான சோறுன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. நருட்டோவே காண்டாயிருவான். சரி இப்ப நான் சொல்றது தெளிவா கேளுங்க, நம்ம எல்லா சைட்ல இருந்தும் அட்டாக் வைக்கலான்ட்டு பாத்தீங்கன்னா நருட்டோவோட க்ளோன்ஸ் எல்லாமே அட்டாக் பண்றதுக்கு போகும். இந்த ஒரு பாயிண்ட்ல எல்லா நருட்டோவுமே சேர்ந்து குத்தியும் கூட அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, இச்சி ஃபீலிங் மட்டும் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அவனுங்க கிட்ட போன எல்லா ஷேடோ க்ளோன்ஸையுமே டிஃபீட் பண்ணிடுவானுங்க. என்னோட பஞ்சஸ் எதுவுமே அவங்கள ஒரு சின்ன அஃபெக்ட் கூட பண்ணவே கிடையாதுன்னு நருட்டோ செம காண்டாவான். இந்த லெஜெண்டரி இடியட் பிரதர்ஸும் சிரிப்பாங்க, அதே மாதிரி மிசுகியும் ரொம்பவுமே வில்லத்தனமா சிரிப்பான். இந்த இடத்துல இந்த சீனை ஜூம் அவுட் பண்ணி காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க.やぶからぼんに吸ったコラさ破れたラブレタ持って吸ったコラさ破れかぶれのやぶいさがひどいなこの歌